மல்லினாவே நமக்கு காமனாக ஞாபகத்துக்கு வருது வந்து மதுரை தாங்க. ஆனால் மல்லி உற்பத்தியில் தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. சொல்லப்போனால் இந்த பெங்களூர் டு சேலம் நேஷனல் ஹைவேஸில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மல்லி உற்பத்தி பண்ணுறாங்க. என்ன ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மல்லியோட வேலிடிட்டி வந்து ஒரே ஒரு நாள் தான். இன்கேஸ் யாராவது ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தாங்கன்னா 2 நாள் வரும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதம் வந்து இப்போ 1 கிலோ அவங்க வந்து இங்கே அறுத்து கொடுத்தாங்கன்னா வெறும் 50 ரூபா தான் உங்களுக்கு கூலி கிடைக்குது. இங்கே பறிக்கிற பூலாம் வந்து பாதி சேல்ஸுக்கு போதுங்க, பாதி வந்து சென்ட் ஃபேக்ட்ரிக்கு போதுங்க. அதுவும் இங்கேருந்து பெங்களூர் போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அது வந்து பாதி பூக்கிட்ட வந்து நசுங்கியிருக்கும், கெட்டு போயிருக்கும். ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே வந்து ஒரு மல்லிகைப்பூ ஃபேக்ட்ரி வைக்கணுன்றது இங்கே இருக்க விவசாயிகளுடைய ரொம்ப நாள் கனவு. ஸோ இங்கே மல்லிகைப்பூ ஃபேக்ட்ரி வைக்கும்போது பாதி பூ வந்து இன்கேஸ் சேல்ஸ் ஆகிற பூ வந்து சேல்ஸ் ஆகட்டும், இன்கேஸ் சேல்ஸ் ஆகாமல் இருக்கிற பூவெல்லாம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ ஃபேக்ட்ரி சென்ட் ஃபேக்ட்ரி கொடுக்கும்போது அது வந்து சென்ட்டாக மாற்றி அது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய உற்பத்தி பெருகிறதுக்கு ரொம்பவே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் ரொம்பவே உயருங்க.